ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு டிசைனர் ஸ்லீவ் இப்போ அப்லோட் பண்ணுறோம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது, பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்லீவுன்னு கூட சொல்லலாம். ஷார்ட் ஸ்லீவ் தான், ஸோ அதுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ப்ளீட்டடு வச்சு அந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில், அதாவது ஷோல்டர்லேருந்து வி ஷேப் வர்ற மாதிரியும் அதில் வந்து ப்ளீட்டட் வச்ச ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்டை வந்து கொஞ்சம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், லாங்காக லென்த்தியாக, அதாவது நம்மளோட கையை விட டபுள் சைடு இருக்கிற மாதிரி, டபுள் சைஸ் இருக்கிற மாதிரி. இப்போ ஒரு 16 இருந்தால் 32 அப்படின்ற ஒரு லென்த்துக்கு சின்ன சின்ன ஃப்ளீட் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். அது நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், சின்ன சின்ன ஃப்ளீட்டாக தான் வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப்பில் தான் இருக்கும். ஆனால் ஃபுல் டோட்டல் வந்து 1 இன்ச் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ ஃப்ளீட்டடாக வச்சு லைட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த ஒரு ஷேப்பு கரெக்டாக வர்றதுக்காக, ஃபோல்ட் ஆகி டிசைன் இதை இல்லாமல் போகிறதுக்காக. ஸோ இன்னொரு இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஆப்போசிட் சைடு 3 லைனாக தான் நான் போட்டேன். கீழே ஒரு லைனு, அப்புறம் கொஞ்சம் மேலே. ஏன்னா நான் அயன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் இருக்கணுன்றதுக்காக, பின் பண்ணி எனக்கு அது ஒரு கம்ஃபர்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் 2-3 ஸ்டிச்சாக போட்டுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், 3 ஸ்டிச் இருக்குது. இதை அயன் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அயன் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதோட அந்த வி ஷேப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது மேலேயே வச்சு, அதாவது ஃப்ளீட்டட் வச்ச ஃபேப்ரிக் மேலேயே வந்து அதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவோட, அதாவது கீழே, அதாவது அந்த வி ஷேப்புக்கு கீழே உள்ளதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த வி ஷேப்புக்கு கீழே உள்ளதை வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சும் ஒன்று போட்டுறோம், அதாவது திருப்பி வச்சு. ஏன்னா இதை அப்படியே தலைகீழாக திருப்ப போகிறதுக்காக மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி, அதாவது நேரான பக்கமாக மெயின் ஃபேப்ரிக் இருக்கிற மாதிரி அது மேலே லைனிங் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் கொடுத்துறோம். அப்புறம் அந்த வி ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி அதில் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஸ்டிச் போடலாம். சின்ன ஸ்டிச்சாக போட்டோம்னா நம்ம குட்டி குட்டி கட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தெரியாமல் படக்கூடாது, வைக்கக்கூடாது. ஸோ பெரிய ஸ்டிச்னால் இந்த கிளாத்துக்கு வந்து ரிமூவ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்ட்ரு ஸ்டிச் முக்கியம். அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச், சைடு கட்டிங், சென்ட்ரு கட்டிங் ப்ளஸ் சைடு கட்டிங். அவனை குட்டி குட்டியாக கட் பண்ணால் திருப்புறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது மேலே சுற்றிலும் நம்ம தையல் போட்டுடலாம். அப்படியே உல்ட்டா பண்ணுறோம், அதாவது தலைகீழாக திருப்பிடுறோம். ஏன்னா மேலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கீழேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ரெண்டையும் அப்படியே தலைகீழாக எடுத்துடுறோம். இப்போ எடுத்துகிட்டு சுற்றிலும் வந்து நம்ம எப்பயும் போல் ஸ்டிச் பண்ணிடலாம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். ஸோ நான் எப்பயுமே கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். கீழேருந்து அதுக்கப்புறம் சைடு வந்து மேலே, அதே மாதிரியே வி ஷேப்க்கு வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்திங்கனாலே தெரியும். சுற்றிலும் ஸ்டிச் போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி வி ஷேப்லேயும் ஸ்டிச் போடுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம லேஸ் தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதனால, அதாவது நம்ம அடியில் வந்து அந்த ஃப்ளீட்டடை வைக்கிறனால மேலே ஒரு லேஸ் கொடுத்தா கொஞ்சம் அது வேறு மாதிரி டிசைனாக தெரியும் அப்படின்றதுக்காக தான், மெயின்லி அதுக்காகவே அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸ்டிச் வந்து திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம திக்னஸாக லேஸ் வைப்போம், அதுக்கப்புறம் அடியிலையும் நம்ம வந்து அந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த மாதிரி. ஸோ எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃப்ளீட்டட் மாதிரி ஒரு அயன் பண்ணி ஒரு நீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து அப்படியே இது மேலே வந்து பின் பண்ணி வச்சு நம்ம இதுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து பின்பக்கம், ஏன்னா நம்ம முன்பக்கத்தை அப்படியே தான் இருக்கும், ஏன்னா பின்பக்கம் தான் லைனிங் வைக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும், முன்பக்கத்துக்கு அப்படியே நம்ம மேலாப்பில் தான் வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா திருப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு, பார்த்திங்கனாலே தெரியும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸ்லாம் கட் பண்ணுறோம். எக்ஸஸ் கட் பண்ணாட்டினாலும் கரெக்டு தான். பட் எக்ஸஸ் கட் பண்ணாட்டினா நம்ம வந்து அந்த மெயின் ஃபேப்ரிக்கை வச்சு பின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த லைன்லேயே வந்து வச்சுட்டு, அதாவது இப்போ நான் என்ன ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா 3 லைன் நான் போட்டிருக்கேன், 3 ஸ்டிச் போட்டிருக்கேன் அந்த ஃப்ளீட்டட் நேராக வர்றதுக்காக. ஸோ சென்ட்ரல் லைனை ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியக்கூடாது. ஸோ இப்போ வந்து கரெக்டான ஷேப்பில், அதாவது அந்த மார்க்கிங் வந்து இங்கே ஷோல்ட்ரு அந்த இதில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நல்ல சின்ன பொடி தையலாக வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம்.
இதோட அவ்வளோதான் முடிஞ்சு. இதுக்கப்புறம் ஃபினிஷ் தான். இந்த ஸ்லீவ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அழகாக பஃபினஸாக தெரியணும், அதாவது பஃப்னு தெரியணும், இந்த ஃப்ளீட்டே வந்து பஃப்னு தெரிகிற மாதிரி இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு ஒரு சின்ன ஐடியா கொடுக்குறேன். இதே மாதிரி நார்மலாக நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து பஃப்பாக தெரியும், கொஞ்சம் பஃப்பாக தெரியும். இது ஃப்ளாட்டாக இருக்குது, டைட் ஸ்லீவாக போட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும். இதே இது வந்து பார்த்திங்கன்னா பஃப்பாக வர மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ வந்து பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். ஸோ லைனிங்க்கு மேலே வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஈவினிங் கிளாஸு. அவங்கள விட்டுட்டு நான் இங்கே வீடியோவை அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுதா? இது வந்து அப்படியே இருக்கும். சில பேர் இது வந்து பஃப்பாக தெரியணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பின்னாடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த ஃப்ளீட்டடாக தள்ளி வச்சுட்டு லைனிங்கில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிற மாதிரி, நம்ம ஆல்ரெடி டாட் பிடிக்கிறதுலாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி டாட் பிடிச்சா நம்ம ஸ்லீவ் போட்டு பார்க்கும்போது அது ஒரு பஃபினஸாக தெரியும், பஃப்பாக தெரியும். இது ஒரு வித்தியாசமான பஃப்பாக இருக்குன்னு கூட வச்சுக்கலேன். நம்ம ஸ்லீவாக போட்டு பார்க்கும்போது தான் இன்னும் லுக்காக நல்லா தெரியும். இதோட பிக்கு நான் உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சால் கொடுக்குறேன். ஏன்னா இதோட அதாவது ஆக்சுவல் இமேஜ் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ சிம்பிளான ஒரு ஹேண்ட் டிசைன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் அதோட ஃபினிஷிங் லுக்கு. நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஸ்லீவையும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட கலர் வரனாலும் ஓகே, எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுதான் இதோட லுக்கு. நான் ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணி அனுப்பலான்னு நினச்சேன். ஸோ இதுதான் எப்படி இருக்குன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.